பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேனிலும் இனிமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு சங்கீதம் 50:15 இப்படியா சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, இந்த நாளில் கூட ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். கெர்ச்சிக்கிற சிங்க குகையில் தானியலை போட்டாங்க. தானியல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு, ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அதே போல் தாவீது பாருங்க, பயங்கரமான கோலியாத்து முன்னாடி காட்டு மிருகங்கள் மத்தியில் ஆண்டவரை தான் நோக்கி கூப்பிட்டாரு, அவர் விடுதலை கொடுத்தாரு. இது போல் வனாந்தரத்தில் ஆகார் அப்படிங்கிற பெண் பாருங்க, தன்னுடைய பிள்ளை சாக போதுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டப்ப தான் அந்த துறவு துறக்கப்பட்டது. அந்த குழந்தையின் சத்தத்தை தேவன் கேட்டார். பிரியமான பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்காவது எனக்கு எந்த உபத்திரமும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்ல முடியுதா? இல்லை, நிச்சயமா ஒன்று வியாதினால ஒரு ஆபத்து வரலாம், சுயத்தினால ஆபத்து வரலாம், பிசாசு போராட்டங்கள் ஆபத்து வரலாம், நிறைய சொந்த பந்தங்கள், உறவுகள், நிறைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேரால் நமக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். ஸோ இந்த ஆபத்துலேருந்து, இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி நம்ம மேற்கொண்டு வெளியே வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக ஆண்டவர் மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். எந்த பிரச்சனைக்கும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு, விடுதலை கொடுப்பாரு. நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் கூட நம்ம ரொம்ப நெருக்கடி, ஒரு ஆபத்து காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். யாருக்கிட்டேயும் நம்ம போய் சொல்கிறதுனால எதுவுமே நடக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு ஆபத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. ஸோ பேயிலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கட்டுகள்லேருந்து அவர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு சாட்சியாய் நம்ம ஜீவிப்போம். இந்த நாள் வார்த்தை வசனம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.